நம்முடைய பகைவர்கள், நான் எச்சரிக்கிறேன், பகைவர்கள் வலிமையானவர்கள் அல்ல, ஆனால் தந்திரக்காரர்கள். பகைவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள். பதுங்கி பதுங்கி தாக்குவார்களே தவிர நெஞ்சுக்கு நேராக நின்று வாழ் வீசுகின்ற வலிமை அவர்களுக்கு கிடையாது, அந்த திறமையும் கிடையாது. நாம் எதிரே வருகிறவர்களையும் எதிர்கொள்ள வேண்டும், பதுங்கி இருந்த பின்னால் பாய நினைக்கிறவர்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற போது நம் கடமை அதிகமாகும். அதில் ஒன்றுதான் இப்போது தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கின்ற SIR என்கின்ற முயற்சி. ஆனால் இந்தியாவிலேயே முன்னெச்சரிக்கையாக தேவையான அளவிற்கு பாக முகவர்களை நியமித்து சரியாக களத்தில் இறங்கி இருக்கிறவர்கள் நாம். இந்த ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், அரசியல் தொடர்பாக சொல்லியாக வேண்டும். இந்த நாட்டில் சில அமைப்புகள் இருக்கின்றன, அந்த அமைப்புகள் தன்னதிகாரம் பெற்றவை. அதில் இருக்கிறவர்களை அவ்வளவு சீக்கிரம் பதவி நீக்கம் செய்ய முடியாது. யார் யார் என்று கேட்டால் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகள். இவர்களுடைய வரிசையில் அரசாங்கம் செய்கிற வரவு செலவு கணக்குகளை பார்த்து இது சரியாக இல்லை என்று சுட்டிக்காட்டுகிற உரிமை பெற்ற CAG என்ற அமைப்பு. அடுத்து தேர்தல் ஆணையம். இந்த பொறுப்பில் இருக்கிறவர்களை நீக்க முடியாது என்றால் இவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், யாருடைய தலையீடு இருக்கக்கூடாது. என்றால் அவர்களை எப்படித்தான் நீக்குவது என்றால் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்ற முறையில் தான் கொண்டு வர வேண்டும். இந்த அளவிற்கு பாதுகாப்பு வளையம் உண்டு. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையாளரை ஒரு காலத்தில் நியமிப்பதற்கு பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் இருந்த அந்த குழுவை மாற்றி பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் அமைச்சரவையில் இருக்கிற இன்னொரு அமைச்சரும் என்று தங்களுக்கு விருப்பமானவரை தேர்தல் ஆணையராக செய்கின்ற சதி வரை பாரதிய ஜனதாவால் பிள்ளப்பட்டது. மசோதா வந்தது, எதிர்த்தோம், போராடினோம், குரல் கொடுத்தோம், திருத்தங்கள் கொடுத்தோம். ஆனால் பெரும்பான்மையின் காரணமாக வெற்றி பெற்றார்கள். அதன் விளைவை பீகார் அனுபவித்தது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறோம், வாருங்கள், எத்தனை பட்டாளம் வேண்டுமானாலும் கூட்டி வாருங்கள், எவ்வளவு சதி வலை வேண்டுமானாலும் பிள்ளுங்கள், தமிழ்நாடு பீகார் அல்ல. இங்கே ஸ்டாலின் இருக்கிறார், இங்கே கழகம் இருக்கிறது, எல்லா நேரமும் கண் விழித்து காத்திருக்கிற எங்கள் கழக காவலர்கள் இருக்கிறார். தன் குடும்பத்தை நடுத்தரவிலே நிறுத்திவிட்டு இந்த நாட்டு மக்கள் நடுத்தரவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக உழைக்கிற தொண்டர்களின் கையில் கருப்பு சிவப்பு கொடி இருக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு ஏழை தொண்டன் சாலையில் நடக்கிற போது ஒரு 100 ரூபாய் நோட்டும் ஒரு கருப்பு சிவப்பு கொடியும் கிடந்தால் முதலில் கொடியைத்தான் எடுப்பானே தவிர காசை எடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இந்த அமைப்பிற்கு ஒரு வீரன் தலைவனாக இருக்கிறார். இந்த அமைப்பிற்கு ஒரு அடுத்த தலைமுறை மகிழத்தக்க அளவிற்கு, நாம் எல்லாம் பரவசப்படத்தக்க அளவிற்கு, நம்பிக்கை கொள்கிற அளவிற்கு புறப்பட்டு வருகின்றது. அந்த கூட்டம் வந்தால் போதாது, அதை கட்டுப்படுத்துகிற, வழிநடத்துகிற, நெறிமுறைப்படுத்துகிற தலைவன் தேவை. அதுவும் இருக்கிறது. இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்களை வழிநடத்த தம்பி உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அவருக்கு துணையாக நம்பிக்கைக்குரியவராக என் மாப்பிள்ளை மகேஷ் பொய்யாமல் இருக்கிறார். இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். எங்களுக்கு வேற என்ன வேண்டும்? இதை விட நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம், முன் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பின்னால் வருகிற பட்டாளம் எங்களுடைய இயக்கத்தை நாங்கள் எண்ணுகிற மாதிரி நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கையின் அடையாளம் தான் இந்த பிறந்த நாள் விழா. மழை தூறியது, அச்சுறுத்தியது, தாய்மார்கள் குடையுடன் உட்கார்ந்திருந்தீர்கள், ஆனால் நம்பிக்கையோடு உட்கார்ந்திருந்தீர்கள். இவர்கள் குடையும் கூட இல்லாமல் இருந்தார்கள். இப்போது மழையும் வழிவிட்டது. கழகத்தின் பிரச்சாரத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது, வரட்டும் மழை. ஆனால் இந்த 1 மணி நேரம் இவருடைய பணி தொடர்ந்தால்தான் இந்த நாடு நலமாக இருக்கும் என்ற எண்ணம் வானத்திற்கே இருக்கிறது, நாட்டு மக்களுக்காக இருக்காது. உள்ளபடியே மகிழ்ச்சி. மதிவாணன் பயமுறுத்தி கொண்டே வந்தார், இல்லை பயந்து கொண்டே வந்தார். பயமுறுத்த முடியாது என்னை, பயந்து கொண்டே வந்தார். நான் சொன்னேன், கொட்டட்டும் மழை, நான் ஒரு காலத்திலும் நிறுத்தப் போவது இல்லை பேச்சை. எதிரே இருப்பவர்களையும் வேண்டி விரும்பிக் கொள்வேன், பாதுகாப்பாக நின்று கொள்ளுங்கள், பேசுவேன் என்று சொல்லி பேசுவேன். அது அவருக்கும் தெரியும், ஆமண்ணா என்று சொன்னார். ஆனால் வந்த போது இருந்த நிலை கொஞ்சம் கூட்டம் கலைவதை போல தெரிந்தது. இப்போது மீண்டும் கூடியிருக்கிறது என்றால் இடையிலே சோதனைகள் வரலாம், ஆனால் மீண்டும் இது போலத்தான் கழகம் வலிவோடு நிற்கும், பிறர் பாராட்டுகின்ற அளவிற்கு புகழோடு செழிக்கும். இந்த இயக்கம் வாழ்ந்தால் நீங்கள் வாழ்வீர்கள்.
இந்த கொடி மேலும் உயர்ந்தால் தமிழ்நாட்டின் தரம் உயரும். இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் இருந்தால் உங்கள் கவலையை மறந்து நீங்கள் உறங்கலாம். காவலன் கண் விழித்திருந்தால் கள்வனின் பயம் இருக்காது. அரசாங்கமே கள்வனாக இருந்த காலம் உண்டு. ஆனால் இப்போது நல்ல காவலனாக திராவிட மாடல் ஆட்சி விழித்திருக்கிறது. மக்கள் நிம்மதியாக உறங்கலாம். உங்கள் கவலைகளை நாங்கள் போக்குவோம் என்று சொல்லி இந்த பேர் இயக்கம் ஒரு வரலாற்றினுடைய தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியின் அடுத்த கட்ட அத்தியாயம் உதயநிதி ஸ்டாலினும் மகேஷ் பொய்யாமொழியும் போன்றவர்கள். எனவே இன்னும் வெற்றி பாதையில் தான் நாம் பயணம் செய்வோம் என்ற அந்த மகிழ்ச்சியோடு, இந்த மகிழ்ச்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது என்ற பேர் உவகையோடு கடமையாற்ற டெல்லி செல்கிறேன். உங்கள் வாழ்த்து தேவை. எதிரிகள் இருக்கிற மன்றத்திற்கு செல்கிறேன். அவருடைய எல்லா விதமான முயற்சிகளையும் முனையை மழுங்க செய்கின்ற அந்த கடமையில் ஈடுபட போகிற என்னை வாழ்த்துங்கள். நாங்கள் இவர்களை வாழ்த்துகிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை வளர்த்தெடுப்போம். நன்றி, வணக்கம்.